Welcome student, I am Ganesan. In the testing hypothesis, already introduction there are two samples, small and large sample. Large sample நாலு variety இருக்கு. ஒன்னு single mean, difference of mean, single proportion, difference of proportion. So இதுல பார்த்தோம்னா என்னவா இருக்குன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம் first. இந்த சம் பாத்தீங்கன்னா the mean life time of a sample of 100 அங்கே முடிஞ்சு போச்சு. சாம்பிள்ல 100 லைட் பல்ப் எடுத்துக்கிறாங்க. ஸோ என்னோட வேல்யூ 100 இருக்கனால இது லார்ஜ் சாம்பிள். அப்போ லார்ஜ் சாம்பிள் தெரிஞ்ச உடனே இதோட டைப் என்னன்னு நம்ம முடிவு பண்ணணும். இதோட டைப்ல வந்து மீன் சிங்கிள் மீனா டிஃபரன்ஸ் ஆஃப் மீனான்றது நம்ம செக் பண்ணலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு போச்சு, மீன் அவங்களே சொல்லிட்டதுனால இது மீன் தான். ஆனா அந்த மீன் சிங்கிள் மீனா டிஃபரன்ஸ் ஆஃப் மீனான்னு பாருங்க. ஓகே, சரி. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சாம்பிள் 100 இதை எடுத்து வச்சு சாம்பிள் பாக்குறோம். And the company is computed to be 1570 hours with a standard deviation சொல்லிட்டு 120 hours. இதை தவிர வேற எந்த சாம்பிளும் கொடுக்கல பாருங்க. ஸோ ஒன்லி ஒரே ஒரு சாம்பிள் தான் 100 எடுத்து வச்சு பண்றாங்க. தேர் இஸ் நோ another சாம்பிள். அதனால இது வந்து ஒன்லி சிங்கிள் மீன் தான். சரிங்களா? அதனால இது வந்து சிங்கிள் மீன். ஒன்லி ஒன் சாம்பிள் இஸ் கிவன். உங்களுக்கு இது ஒரு குழப்பமாவே தெரியும், எப்படி சிங்கிள் மீன் ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்த சம் பார்த்தீங்கன்னா டபுள் மீன் வச்சு டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் ரெண்டு மீன் வச்சு சம் போடும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஓகே, அங்கே ரெண்டு சாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இதை படிக்கும்போது உங்களுக்கு இது ஒன் சிங்கிள் மீன் தான்றது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். டிஃப்ரெண்ட் சம்மு பார்க்க தான் ஒவ்வொரு சம்மும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். டேரக்டாக ஒரு சம்மை பார்த்த உடனே ஈஸியாக உடனே புரிஞ்சிடாது. யூ ஹவ் டு ப்ராக்டிஸ் ஆல் த டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஒன்லி வில் பி கெட்டிங் சம் ஐடியா. சரி, ஓகே. இங்கே டைப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மீன்றது ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் சிங்கிள் மீன் தெரிஞ்ச உடனே நம்மளுக்கு ஜெட்டோட ஃபார்முலா எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் 10 அப்படின்றது ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஓகே, என்னோட வேற வேல்யூ இல்லை, என்ன கொடுத்தேன், என்னக்கு அப்புறம் என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். த மீன் லைஃப் ஆஃப் சாம்பிள் ஆஃப் 100 லைட் பல்ப்ஸ். ஸோ என்னோட வேல்யூ 100. அந்த மீன் லைஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்க. அப்போ சாம்பிளோட மீன் வந்து 1570 அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் கிவன் பை 120. ஓகே, இஃப் மியூ இஸ் த மீன் லைஃப் ஆஃப், தட் இஸ் மியூனா பாப்புலேஷன் மீன். அந்த மியூ வந்து டைரக்டாவே அவங்க கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம அதில் பெருசா பேச வேண்டிய வேலையே இல்லை. 1600. ஓகே, கொடுத்துட்டு டெஸ்ட் ஹைபோதீசிஸ் அகைன்ஸ்ட் தி ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ். அவங்களே நல்ல ஹைபோதீசிஸ் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்க எதுவுமே பாரு அகைன்ஸ்ட் தி ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ் மியூ. அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா டூ டைல்டு டெஸ்ட். பட் என்ன லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 5%, இது வந்து 1%. ரெண்டுத்துக்குமே சம் போட சொல்லியிருக்காங்க. 5% வச்சும் போட சொல்லியிருக்காங்க, 1% வச்சும் போட சொல்லியிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம அதை அப்படி சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரி, எல்லா டேட்டா கொடுத்துட்டாங்க. அப்புறம் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சம்ல ரெண்டுமே கேட்டிருக்காங்க. 5% லெவலும் கேட்டிருக்காங்க, 1% லெவலும் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க, அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ணணும், மெயினா ஹைபோதீசிஸும் அவங்க நம்ம இதுலயுமே இது பெருசா யோசிக்க வேண்டிய வேலையே இல்லை. H0 வந்து மியூ is equal to 1600. H1 alternate hypothesis mu is not equal to, அவங்களே சொல்லிட்டாங்க, alternate hypothesis mu not equal to 1600. Therefore it is two-tailed test. ஸோ இது டூ-டைல்டு டெஸ்ட்னா இதுக்கான டேபிள் வேல்யூ உங்களுக்கு தெரியணும். அந்த டேபிள் வேல்யூ என்னன்னா, ஸோ இதுதான் டேபிள் வேல்யூ. இந்த டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ-டைல்டு டெஸ்ட்னால இது. ஸோ ஃபர்ஸ்ட் 5% லெவல் கேட்டிருக்காங்க, அப்போ 1.96. அடுத்தது 1% லெவல் கேட்டிருக்காங்க, அப்போ அதுக்கு 2.58. இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம இந்த சம போட போறோம். சரி, அப்போ ஜெட்டோட வேல்யூ எடுத்துக்கலாம். Z is equal to x bar minus mu divided by sigma by root 10. இதுல கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். x bar வந்து பாத்தீங்கன்னா 1570 மைனஸ் மியூட வேல்யூ 1600 டிவைடட் பை சிக்மா வந்து பாத்தீங்கன்னா 120 டிவைடட் பை ரூட் n. என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 100 கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ 100 போட்டுருக்காங்க. ஸோ ஃபர்தரா இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது வந்து செப்பரேட் பண்ணா -30 டிவைடட் பை 120 பை ரூட் ஆஃப் 100 வந்து 10. ஸோ அப்போ அதில் ஈஸியாக வந்து ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போ 30/12. ஸோ -30/12 ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா -2.5. ஸோ திஸ் இஸ் -2.5. அப்போ அதுல இருந்து மாடுலஸ் ஜெட்டோட வேல்யூ 2.5 அப்படின்னு கிடைச்சிருக்கு.
ஸோ டேபிள் வேல்யூவோட இது லெஸ் தானா கிரேட்டர் தானான்னு பார்க்கணும். ஆனா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் 5% லெவல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் 5% லெவல். அப்போ 5% லெவலுக்கு மாடுலஸ் Z ஈக்குவல் டு 2.5. 5% லெவல் இருந்து பாருங்க, டேபிள் இங்கே எடுத்துக்கலாம். 5% லெவல்ல 1.96. ஸோ இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இஸ் கிரேட்டர் தேன் 1.96. அப்போ therefore we reject the null hypothesis. We reject the null hypothesis H0. எதுக்கு 5% லெவலுக்கு. அப்போ அடுத்தது நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபார் 1% லெவல். இதே சம் வந்து ஃபார் 1% லெவலுக்கு கேட்டிருக்காங்க. 1% லெவலுக்கு அதே மாடல் செட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது வந்து 2.5. ஸோ 1% லெவல் பார்த்தீங்கன்னா 1% லெவலுக்கு வந்து 2.58. 2.58 பார்க்கும்போது உங்களுக்கு இது லெஸ் தென் 2.58. ஏன்னா 2.58ஓட இது சின்னதாச்சு. அப்படின்னா 1% லெவல்ல we accept the null hypothesis. We accept the null hypothesis. பார்த்தீங்களா, ஒரே சம்மு 5% லெவல்ல ரிஜெக்ட் ஆகுது, 1% லெவல்ல அக்செப்ட் ஆகுது. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். புரிஞ்சு போச்சு.